சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா நான் உன்னை எத்தனை முறை தேடி வந்த பொழுதிலும் நீ எல்லா முறையிலும் என் வார்த்தைகளை கேட்டிருக்கவில்லை. ஒரு முறை கேட்டிருக்கின்றாய், மறுமுறை கேட்காமல் விட்டு விடுகின்றாய். என் குழந்தையே, அதனால் இன்று உன் அப்பா உன் மீது கடும் கோபத்தில் தான் வந்திருக்கின்றேன். ஏனென்றால் என் குழந்தை, நீ இப்படித்தான் இருப்பாய், நான் இப்படித்தான் என் வார்த்தைகளை கேட்காமல் செல்வேன் என்று நீ சொல்வாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இனிமேல் சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்கும் என்பதனையும் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன். என் அன்பு குழந்தையே, உன் அப்பா நான் முன் நின்று ஒரு விஷயத்தை உன்னை தெளிவாக செய்ய சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. எங்கேயும் உன் மீது தவறுகள் வந்துவிடக்கூடாது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான கஷ்டங்களை எல்லாம் உன் முன்னால் உனக்கு கொடுத்துவிடக் கூடாது என்பதனையும் நான் இந்த சாயப்பா உனக்கு ஒவ்வொரு முறையும் உணர்த்திக் கொண்டிருக்கின்றேன். சாயப்பா அவ்வளவு எளிதில் கோபப்படுவதில்லை. தவறுகளை செய்தாலும் அதனை நான் சற்றென்று எதுவாக எண்ணி விடுவதில்லை. என் குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தால் போதும், அது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் என்று தான் நான் நினைக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இன்று உன்னுடைய சந்தோஷத்திற்கு இந்த சாயப்பா ஒரு முடிவினை தர வரும்பொழுது நீ என்னை உதாசீனம் செய்தால் சாயப்பாவிற்கு கோபம் வரத்தானே செய்யும். உன் வாழ்க்கை எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறது என்பது நன்றாக தெரிந்த விஷயம். இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் எத்தனை துன்பங்களை எல்லாம் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம் அல்லவா? ஏனென்றால் சில விஷயங்களை எல்லாம் உன்னால் வெளியிலேயே சொல்ல முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் இருந்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கூட இந்த சாயப்பா உனக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றேன். யாருக்கும் தெரியாமல் நீ இடத்தில் மட்டுமே ரகசியமாக சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுத்திருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சாயப்பா முன்னால் நின்று உனக்கு ஒரு விஷயத்தை நடத்த நினைக்கும் பொழுது அதை என்னவென்று நீ கேட்க வேண்டாமா? நீ என் வார்த்தைகளை மதிக்காமல் சென்றால் நாளை உன் வாழ்க்கை நடத்துகின்ற விஷயங்கள் எதை பற்றியும் நீ கேட்க முடியாமல் தான் போகும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னோடு உனக்காக உன் அப்பா ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சி செய்யும் பொழுது அதை என்னவென்று கேட்பதற்கு கூட உனக்கு நேரமில்லை என்றால் இந்த சாயப்பாவின் மீது உனக்கு என்ன மரியாதை இருக்கப் போகின்றது? அப்பாவை வணங்குகின்ற என் குழந்தைகளும், சாயப்பாவின் மீது நம்பிக்கை கொண்டு தேடி வருகின்ற என் குழந்தைகளும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நமக்கு வணங்குவதற்கு தெய்வங்கள் இல்லாமல் இல்லை. அத்தனை தெய்வங்களையும் நம்மால் வணங்க முடியும். ஆனால் சாயப்பா உன்னை தேடி வருவதற்கு என்ன காரணம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு விதமான விஷயங்களில் நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்யக்கூடியவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னால் இவர்கள் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு தான் தெய்வம் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் செய்கிறது. நீ தெய்வங்களை உணர்ந்து சாயப்பாவின் எண்ணம் வாழ்க்கையில் வரும்பொழுது நமக்கு பல நன்மைகளை நடத்தி கொடுப்பார் என்பதனை தெரிந்து கொண்டதனால் மட்டும்தான் அப்பா உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல சூழ்நிலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து உனக்கான நல்ல தெளிவினை கொடுக்க நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதும் நீ நன்கு அறிந்த உண்மையல்லவா? என் அன்பு குழந்தையே, ரகசியமாக பல விஷயங்கள் உன் மனதிற்குள் மறைந்து கிடக்கும் பொழுதெல்லாம் இந்த சாயப்பா உன் அப்பனாக நின்று உனக்கு இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொடுக்க தயாராகி விட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல மாற்றங்களை தரும் பொழுது எல்லையற்ற சந்தோஷத்தை நீ உணர வேண்டும். உன் முன்னால் நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா நல்லதை தான் எடுத்துச் சொல்ல வருவேன். வேறு ஏதேனும் தீய விஷயங்களை பற்றி உன்னிடத்தில் நான் பேசப் போகிறேனா? நிச்சயமாக கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இதை நீ உணராமல் இருக்கலாமா? அப்படி இருக்கும்பொழுது இந்த விஷயங்களை உன் வாழ்க்கையை நீ பெறாமல் செல்லலாமா? உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை சரி நினைக்கின்ற இந்த பக்குவம் உனக்கு ஏன் இல்லாமல் போய்விட்டது? சொன்னதையே தான் இந்த சாயப்பா சொல்கின்றார் என்று நீ நினைக்கின்றாயா? உன் வாழ்க்கை உன் வாழ்க்கைதானே. அது ஒரு வாழ்க்கை உனக்கானது. பிரச்சனைகள் எல்லாம் உனக்கானது. அப்படியானால் அதற்குத்தானே நான் தீர்வினை கொடுக்க வருவேன். அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடப்பதை பற்றி உன்னிடத்தில் பேச முடியுமா? அதனால் எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்திலேயே அந்த பிரச்சனைகளுக்கு நீ முற்றுப்புள்ளி வைக்க துணிந்து விட வேண்டும்.
அந்த நேரத்திலேயே உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நீ நிச்சயமாக மிகப்பெரிய தீர்வினை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எப்பொழுதுமே சாயப்பாவின் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் சாயப்பா எத்தனை முறை உன்னை தேடி வந்தாலும் என்னை விட்டுவிட மாட்டாய். சாயப்பா உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ அதையெல்லாம் தெளிவாகவும் சர்வ நிச்சயமாகவும் உனக்கு கொடுத்தே தீர்வான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நொடி உன் வாழ்க்கையை மாற்றப் போகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வருகின்ற நொடியாக கூட இருக்கலாம் அல்லவா? உன் சாயப்பா என் வார்த்தைகளிலிருந்து ஏதாவது ஒரு விஷயம் உன் வாழ்க்கையின் உச்சத்தை தொடலாம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சத்தை தொட இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் உனக்கு மிகப்பெரியாக கை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த சாயப்பா அந்த நேரத்தில் சொல்கின்ற விஷயங்கள் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அந்த நேரத்தில் முற்றுப்புள்ளி வைத்துவிடக்கூடிய விஷயமாக இருக்கலாம் அல்லவா? அதனால்தான் மீண்டும் மீண்டும் இடத்தில் சொல்கின்றேன், நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று தெரியாமலேயே என்னை விட்டு உதறி செல்லும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள் எல்லாம் உன்னை சூழ்ந்து எப்பொழுதும் உன்னை காயப்படுத்தத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே நாம் சரியாகத்தான் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கின்றோமா என்கின்ற ஒரு குழப்பம் உனக்குள் இருக்கின்றதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களையும் நீ சரியாகத்தான் எதிர்கொள்கிறாய் என்பதற்கு உனக்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது இதுதான். இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு வலிமைப்படுத்தக்கூடிய அதே முக்கியமான ஒரு உண்மையாக இருக்கும். இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான உண்மையாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு தரும் பொழுது, நான் இருந்து உனக்கு கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்கின்ற என் குழந்தை, சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளினால் எத்தனை மாற்றங்களை உனக்கு உணர்ந்து இருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. ஆபத்து வரும்பொழுது உன்னுடைய தேவைக்கு மட்டும்தான் என்னை நினைப்பாயா? அப்படி இல்லாத பட்சத்தில் என்னை பற்றி நீ யோசிக்க மாட்டாயா என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படியாக இந்த வாழ்க்கை என்பது மேலும் மேலும் உனக்கு பலவிதமான இன்னல்களை கொடுத்து, பல சோதனைகளை கொடுத்து, உன்னை வாழவே விட வேண்டாம் என்ற ஒரு மூலையில் தள்ளிவிட பொழுது, அந்த இடத்தில் உன் அப்பா கை கொடுத்து உன்னை தூக்கி விட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை சூழ்ச்சிகளிலும் இருந்து உனக்கான வாழ்க்கையை நான் உறுதியாக கொடுத்தேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது உனக்கே உனக்கானது என்பதனையும், கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் அதுவெல்லாம் உன்னுடையதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இந்த வாழ்க்கையில் அதிமுக்கியமாக தேவைப்படுகின்ற விஷயம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது வேறொன்றும் இல்லை. என் குழந்தையே, எப்பொழுதுமே மனதிற்குள் குழப்பங்கள் இல்லாமல் இருப்பதும், தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்காமல் இருப்பதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். சாயப்பா ஒவ்வொரு முறையும் உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் அதை என்னவென்று புரிந்து கொண்டு அதன்படி நீயும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையானது மேலும் மேலும் உனக்கு வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும். உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கை நடத்துகின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்தும். ஒருவரை பின்தொடர்ந்து அவர் பின்னால் நிற்கிறோம் என்றால் அவர் பின்னால் நிற்பது மட்டுமல்ல, அவர் சொன்ன விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அவர் நாம் நின்று கொண்டிருப்போமே. ஆனால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து ஏற்க முடியாமல் உன் வாழ்க்கையில் நீ தூக்கி சுமக்கின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் முழு தீர்வாக இவை எல்லாம் அமையும் என்பதனை மறந்து விடாதே. இப்படி இவையே காரணமாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நடத்தும் பொழுது அந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் இந்த நிலை மாறாமல் உன்னுடைய சூழ்நிலை மாறிவிடாமல் உனக்காக இந்த சாயப்பா கொடுக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களை நீ ஒரு சேர பெற்று என் குழந்தை வாழ்க்கையில் பல மாற்றங்களை வரலாம், பல திருப்பங்கள் வரலாம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். உன்னோடு இருக்கின்றவர்கள் எல்லாம் உன்னை விட்டு போகலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிடாத உறவு என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அது உன் சாயப்பா நான் என்னும் பொழுது நான் சொல்லக்கூடிய நல்ல செய்திகளை எல்லாம் நீ விட்டுவிட்டு தவித்து நிற்பதற்கு என்ன காரணம்? உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்வதற்கு என்ன காரணம்? உன்னோடு நான் இருக்கின்றேன் அல்லவா? உன்னோடு நான் இருந்து இந்த வாழ்க்கையில் முழுமையாக பயணிக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது
உனக்கான பெரும் மகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். நான் இருப்பதை உணர்ந்து நான் கொடுப்பதை என்னவென்று புரிந்து எப்பொழுதும் நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் சரியாக நீ வைத்து விட்டால் அது போதும். உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் சரியான விஷயங்களைத்தான் தந்து கொண்டிருக்கின்றேன். எந்த இடத்திலும் உன்னை கைவிட நினைத்தது இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் இல்லை என்று சொல்லிவிடுவதோ இந்த சாயப்பாவின் வேலை அல்ல. எந்த பிரச்சனையும் நீ எதிர்கொள், நான் உனக்கு உறுதுணையாக நிற்கிறேன் என்று தான் சொல்கின்றேன். உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே எதிர்மறையாக மாறும்பொழுது நீ இருக்கின்ற நிலையிலிருந்து சற்று குறையும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்தில் உன் அப்பா நான் வந்து நிற்பேன். மன கஷ்டத்தோடு என்னை கண்டுவிட்டு அதன் பிறகு என் வார்த்தைகளை நீ கேட்காமல் சென்று விட்டாய். ஆனால் அது இந்த சாயப்பாவிற்கு கோபத்தை தூண்டத்தானே செய்யும். உன் வாழ்க்கையிலிருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உனக்கு சொல்லத்தானே செய்யும். அதனால் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உனக்கான வெற்றிகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட இன்னல்களையும் சோதனைகளையும் தீர்ப்பதற்கு, எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுப்பதற்கும் நான் வழியை காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நீ என்னை விட்டு விலகிச் சென்றால் அதை நான் பார்த்துவிட்டு கோபப்படாமல் வேறு என்ன செய்ய முடியும்? ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.